இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்று நம்முடைய பங்கின் பாதுகாவலியான விண்ணேற்பு அன்னையின் விழாவை மிக விமரிசையோடு கொண்டாடினோம். அவருடைய ஆசிரை பெற்றிருக்கின்றோம். தொடர்ந்து அவருடைய அருட்காவலும் ஆசிரும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நாம் நம்முடைய பங்கிலே நமக்கு மிகவும் நெருக்கமான பிடித்தமான மற்றொரு புனிதர் அந்தோனியாரின் திருவிழாவையும் சிறப்பான விதத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய அந்த முன்மாதிரியையும் அவருடைய பரிந்துரையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. இன்றைய இறை வார்த்தை நமக்கு ஒரு சில நல்ல பாடங்களை கற்பிக்கின்றது. அதில் முதலாவதாக 3 வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி, நாம் எப்படி மற்றவர்களை பார்க்க வேண்டும், எப்படி அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது. பிரான்ஸ் நாட்டிலே ஒரு இறையியலாளர் இருக்கின்றார். அவருடைய இறையியல் கொள்கைகளை நான் என்னுடைய முனைவர் பட்டத்திற்கு ஆய்வாக படித்திருந்தேன். அதிலே அவர் இறைவனை பற்றி சித்தரிக்கும் பொழுது அவர் இந்த நாட்களிலே நாம் இறைவன் என்றால் என்ன, எப்படி என்று கூறலாம் என்ற கேள்விக்கு ஒரு பதிலை கொடுக்கின்றார். நம்ம எல்லாருக்குமே அறிந்த ஒரு கேள்வி, கடவுள் யார் அப்படின்னாக்க நம்ம எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு விடை அன்பே கடவுள். அதுதான் நம்ம யோவான் நற்செய்தியிலும் சரி, அனைத்து விவிலியம் முழுவதுமே நமக்கு சித்தரித்து காட்டுகின்ற ஒரு பண்பு, இறைவன் அன்பானவர். ஆனால் இந்த இறையாளர் இன்றைய காலகட்டத்திற்கு இறைவனை அன்பு என்று சொல்வதை விட இன்னொரு வார்த்தையால் சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்று கூறுகின்றார். அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பிரெஞ்சு மொழியில் காட் இஸ் உவர்ட்யூர் அப்படின்னு சொல்வார். அதாவது கடவுள் என்பவர் இந்த திறந்த மனதுடையவர், திறந்த மனநிலை கொண்டவர். ஏன்னா அன்புன்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒரு குறுகிய பார்வை நமக்கெல்லாம் இருக்குது. நம்ம எல்லோருமே அன்பு செய்கின்றோம். ஆனால் நமக்கு நெருக்கமானவர்கள், விருப்பமானவர்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊர் அப்படின்ட்டு பல எல்லைகளை நாம் அந்த அன்பிற்கு வைத்து விடுகின்றோம். ஆனால் இறைவன் எல்லோரையும் அன்பு செய்கின்றவர், அன்கண்டிஷனல் லவ், எல்லோரையும். அது எப்படி அவருக்கு சாத்தியமாகின்றது என்றால் அவர் அந்த திறந்த மனநிலையை கொண்டிருக்கின்றார், அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்றார். இதை தான் முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். மக்களினத்தார் அனைவரும் என்னுடைய இல்லத்திற்கு வருவார்கள், அனைவருடைய பலி பொருட்களும் வேண்டுதல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும், என்னுடைய இல்லம் இறை வேண்டலின் வீடு அப்படின்ட்டு இறைவன் தன்னுடைய அந்த பரந்த மனநிலையை, திறந்த மனநிலையை வெளிப்படுத்துகின்றார். அதையே பவுல் அடிகளாரும் கூறுகின்றார். நான் ஒரு யூதனாக இருந்தாலும் புறவினத்து மக்களுக்காக நான் என்னுடைய நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இறைவன் அனைவருக்கும் இந்த அழைப்பை கொடுக்கின்றார், அனைவருக்கும் அவருடைய அருள் செல்வத்தை கொடுக்கின்றார், வல்ல செயல்களை செய்யக்கூடிய அருளை கொடுக்கின்றார் என்று இறைவனது பரந்த உள்ளத்தை காட்டுகின்றார். அதே போலதான் மத்தேயுவும் தானும் ஒரு யூத சமூகத்துக்கு எழுதுகின்ற பொழுது அவர் இதே இறைவனின் மனநிலையை காட்டுகின்றார். புறவினத்து பெண், கானானிய பெண்ணுக்கு இயேசு செய்கின்ற ஒரு அற்புத செயல். ஆகவே இந்த 3 வாசகங்களும் இன்று நமக்கு கொடுக்கின்ற ஒரு முதன்மையான செய்தி, நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது, திறந்த மனதோடு நாம் மற்றவர்களை கண்டு பாவிக்கின்றோமா, ஏற்றுக்கொள்கின்றோமா, இல்லை குறுகிய மனநிலையோடு பல வரையறைகள் அல்லது எல்லைகளை வைத்து இவங்களை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன், அவர்களெல்லாம் கூடாது என்று நினைக்கின்றோமா? நாம் கொண்டாடுகின்ற இந்த 2 புனிதர்கள், அன்னை மரியாள், அந்தோனியார், அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்கின்றார்கள். நம்ம பார்த்தோம்னா நேற்று நம்முடைய ஆலயத்திற்கே எவ்வளோ பேர் வந்தாங்க, பல ஊர்களிலிருந்து, பல மதங்களை சார்ந்தவர்களும்
இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் மரியன்னையுடைய திருத்தலங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் அரவணைக்கின்ற அன்னையாக, யாரையும் பாகுபடுத்தி பார்த்து இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இல்லாமல் எல்லோருக்கும் நன்மைகளை வழங்குபவராக, அனைவரையும் தன்னுடைய மகன் இயேசுவிடம் அழைத்து செல்பவராக மரியன்னை விளங்குகின்றார். அதே போல தான் அந்தோனியார், ஃபாதர் செல்வநாதன் அங்கே சென்னையில் இருக்கின்ற சென்ட் மேரிஸ் அங்கே ஒரு அந்தோனியார் ஆலயத்தில் பணி செய்திருக்கின்றார்கள். அங்கே ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நிகராக மற்ற மதத்தினரும் அந்த ஆலயத்துக்கு வருவார்கள். பல புதுமைகளும் அவர்களும் கண்டு அதை மற்றவர்களோடு பகிர்ந்து செல்லுகின்றார்கள். ஆகவே இந்த அந்தோனியார் மரியன்னைக்கு அடுத்து இந்த மற்ற மதத்தினரின் கவரக்கூடிய மற்ற எல்லா மக்களையும் இணைக்கின்ற ஒரு புனிதராக இருக்கின்றார். ஆகவே தான் இந்த ஒரு பாடத்தை நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நமக்கு இந்த எல்லைகள் தடையாக இருக்கின்றது மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு. பல வேற்றுமைகளை சுட்டிக்காட்டி நாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே நமக்குத்தான் இது, நமக்கு மட்டும்தான் சொந்தம் என்கின்ற மனப்பான்மையோடு பல நேரங்களிலே செயல்படுவோம். இல்லை, இறைவன் நம் அனைவரையும் அவருடைய தூதர்களாக எல்லோரையும் அவரது இல்லத்திற்கு அழைத்து வர, எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற, அதே மாதிரி மற்றவர்களுக்கும் இறைவன் செய்கின்ற அந்த வல்ல செயல்களை போற்றுகின்ற, அதை நினைத்து பெருமைப்படுகின்ற மக்களாக. ஏன் அவங்களுக்கு மட்டும் செய்கிறான், நான் பாரு தினமும் கோயிலுக்கு வரேன், நான் இது செய்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கலையேன்று பல நேரங்களிலே ஏமாற்றத்தோடு நாம் மற்றவர்களுக்கு நடக்கின்ற புதுமைகளை நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழல்களும் உண்டு ஒரு சில நேரங்களில். அதற்கும் ஒரு நல்ல உதாரணமாகத்தான் இன்றைய இறை வார்த்தை அமைகின்றது. குறிப்பாக அந்த புறவினத்து பெண், கானானிய பெண், அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிது அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை பெறுவதற்கு, அந்த பாராட்டை பெறுவதற்கு அவள் பல சவால்களை கடந்து வர வேண்டி இருந்தது. இது நம்முடைய ஜப வாழ்விலும் நடைபெறலாம். துவக்கத்திலே இயேசுவினுடைய மௌனம், அவர்கள் வந்து கேட்கும் பொழுது அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் கடந்து செல்கின்றார். அடுத்ததாக மறுப்பு மொழி, நான் சிதறுண்ட ஆடுகளாகிய இஸ்ராயல் மக்களுக்குத்தான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன ஒரு எல்லையை அவருக்கே வைத்து கொள்கின்றார். ஆனால் அப்பவும் அந்த அம்மா மனம் தளரவில்லை. அடுத்ததாக மீண்டும் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் முறையிடுகின்றார். அடுத்தது அவர் இயேசு ஒரு இழித்துரைப்பை கொடுக்கின்றார். இது பிள்ளைகளுக்குரிய உணவு, நாய்களுக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அவர் மிகுந்த மனத்தாட்சியோடு உறுதியோடு இயேசுவின் பக்கத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை கூறுகின்றார். மேஜையில் இருந்து விழுகின்ற முதலாளியினுடைய அந்த உணவை நாய்க்குட்டிகள் கூட உண்ணுமே என்று தன்னையே தாழ்த்தி கொண்டு அந்த நம்பிக்கையில் தளராது உறுதியோடு தன்னுடைய இறை வேண்டலை முன்வைக்கின்றார். அதை பார்த்த பிறகுதான் இயேசு அவரை பாராட்டுகின்றார். ஒரு விதத்திலே இயேசு கல் நெஞ்சக்காரரா என்று தோணுகின்ற அளவிற்கு இந்த காட்சி அமைந்திருக்கின்றது. ஆனால் மறுபக்கம் பார்க்கும் பொழுது அவருடைய அந்த நம்பிக்கையை மேலே கொண்டு வர வேண்டும், மற்றவர்களுக்கு அதை உதாரணமாக கொடுக்க வேண்டும். குறிப்பாக யூதர்களுக்கு, அவங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இறைவனால் உடன்படிக்கை செய்யப்பட்ட மக்கள், எங்களுடைய இறைவன் என்று சொன்ன மக்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த புறவினத்து பெண் தாவீதின் மகனே என்று இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார். அத்தோடு அவரை விடாப்பிடியாக பின்தொடர்ந்து தன்னுடைய இறை வேண்டலை வைக்கின்றார். அவருடைய நம்பிக்கையை பாராட்டுகின்ற இயேசு அவரை மற்றவர்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக காட்டுகின்றார்.
நம்முடைய மரியன்னையை பார்க்கும் பொழுது கூட இதே வார்த்தை அவருக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்று நாம் வாசித்த நற்செய்தியிலே எலிசபெத் அம்மாள் கூறுவாள், ஆண்டவருடைய வார்த்தை நம்பும் நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று கூறுவார். மரியன்னையும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர். அவருடைய நம்பிக்கையும் பெரிது. கானா ஒரு திருமணத்தில் நாம் பார்ப்போம், மரியன்னை இயேசுகிட்ட போய் சொல்கிறாங்க, அவர்களுக்கு இந்த திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஆனால் இயேசு கொடுக்கின்ற மறுமொழி, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஒரு மறுப்பு மொழி போல தான் தெரிகின்றது. அவர் இயல்பாக விரைந்து எதுவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவள் போல் தோன்றுகின்றது. ஆனால் மரியன்னையினுடைய அந்த உறுதியான நம்பிக்கை, தன்னுடைய மகனின் மீது, இயேசுவின் மீது இருந்த நம்பிக்கையால் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அந்த ஊழியர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அதற்கப்புறம் இயேசு வேறு எதுவுமே சொல்லலை, அவராக போய் அந்த புதுமையை நிறைவேற்றுகின்றார். ஆகவே மரியன்னையும் சரி, இந்த கானானிய பெண்ணும் அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், தளராமல் இருக்க வேண்டும், இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கலாம், ஆனால் இறைவன் தகுந்த நேரத்திலே அதை நமக்கு கொடுப்பார். மீண்டும் மீண்டும் ஒரே கருத்துக்காக ஜெபிப்பதிலே என்ன பயன் இருக்கின்றது என்று பல நேரங்களிலே நமக்கு தோணும். இல்லை, ஒரு சில நேரங்களில் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது இறைவன் நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கின்றார். அதுக்கு தகுந்த நேரத்திலே அவர் அதை கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைய இந்த நபர், கானானிய பெண், புறவினத்து பெண் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இறுதியாக நம்ம ஊர் திருவிழாவையெல்லாம் கொண்டாடுகின்ற வேளையிலே நேற்று இரவு கூட நாம் பார்க்கின்றோம், பெரியவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் உற்று கவனிக்கின்றார்கள். அந்த பாரம்பரியமானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றது. அவர்கள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களை இறைவனின் இல்லத்திற்கு அழைத்து வருவது, நம்பிக்கையிலே வளர்ப்பது நம்முடைய முக்கியமான கடமையாக இருக்கின்றது. அதற்கும் இந்த கானானிய பெண் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றார். தன்னுடைய மகளுக்காக அவர் இயேசுவிடம் முறையிடுகின்றார். அதிலே பல சவால்களை அந்த அன்பினால் ஏற்றுக்கொள்கின்றார். அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். இயேசுவினுடைய சீடர்கள் அவரை அனுப்பிடும்படியாக சொல்லுகின்றார்கள். அவரை ஒரு தொந்தரவாக மற்றவர்கள் பார்க்கின்றார்கள். இருப்பினும் அவள் மனம் தளரவில்லை. ஏனென்றால் அவளுக்காக அதை செய்யவில்லை, மாறாக தன்னுடைய மகளுக்காக. இன்றும் பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக பல தியாகங்களை செய்கின்றோம். ஆனாலும் ஒரு தியாகம் இறைவனிடம் அவர்களுக்காக முறையிடுவது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களை நம்பிக்கையிலே வளர்க்க நாம் முன் உதாரணமாக இருப்பது என்பது இன்று அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த நம்முடைய பங்கு பாதுகாவலியான அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலும், நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் அந்தோனியாரினுடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலும் இந்த 3 கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவருமே திறந்த மனநிலையோடு இறைவனின் அன்பை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளவும், மேலும் நம்முடைய நம்பிக்கையிலே மனம் தளராமல் தாழ்ச்சி உள்ளத்தோடு நம்முடைய இறைவேண்டல் செய்யவும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய நம்பிக்கையை பரிசாக கொடுக்கவும், அவர்களை இறைவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வரவும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் தர வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம்.